அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. தரம் 4 சுற்றாடல் போக்குவரத்து என்ற பாடம் சம்பந்தமாக இந்த பாடத்தில் நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். பெருந்தெருக்களில் நாங்கள் செல்லும் போது செய்யத்தக்க விடயங்கள். வீதி வலது பக்கத்தினால் ஓரமாக செல்லுதல் வேண்டும். வீதி ஒழுங்கு விதிகளை நாங்கள் கடைபிடித்தல் வேண்டும். பாதசாரிகள் கடவை ஊடாக வீதியை விரைவாக கடத்தல் வேண்டும். குழுவாக செல்வதை தவிர்த்தல் நல்லது. வீதியில் செல்லும் போது தேவையற்ற பொருட்களை எறிவதை தவிர்த்தல். வீதியில் செல்லும் போது செய்யக்கூடாதவை என்னென்றால் வீதியில் விளையாடுறது கூடாது. கைபேசியில் கதைத்தவாறு நாங்கள் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். பக்கம் மாறி பயணித்தலை நாங்கள் தவிர்க்க வேண்டும். பத்திரிகை வாசித்தவாறு செல்லுவதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். குழுவாக பாதுகாப்பற்ற வகையில் நாங்கள் செல்லுதல் கூடாது. வீதியில் நாங்கள் விளையாடக்கூடாது. விளையாடியவாறு செல்லுதல் கூடாது. பாதசாரிகளின் வீதியை கடப்பதற்கு பாதசாரிகள் கடவையை பயன்படுத்துகின்ற ஒழுங்குகள். வீதியின் வலது இடது பக்கங்களையும் நன்கு அவதானித்து பாதுகாப்பாக வீதியை கடப்பதற்கான சந்தர்ப்பம் வரும் வரை பொறுமையாக வீதியின் ஓரத்தில் நிற்க வேண்டும். நாங்கள் கடக்கும் முன் வலது இடது பக்கம் பார்த்து கடத்தல் வேண்டும். வாகன சாரதிகள் நீங்கள் கடப்பதற்கு ஆயத்தமாக உள்ளீர்கள் என்பதனை உறுதிப்படுத்திய பின்னர் மட்டும் வீதியை கடக்க வேண்டும். கடப்பதற்கு பொருத்தமான சந்தர்ப்பம் கிடைத்த பின்னர் இயலுமான விரைவில் வீதியை கடக்க வேண்டும். வீதியை கடக்கும் சந்தர்ப்பங்களில் வேறு செயல்களில் ஈடுபடக்கூடாது. போதிய கவனத்துடன் செல்ல வேண்டும். வாகன சாரதிகள் கடைபிடிக்க வேண்டிய வீதி ஒழுங்குகள். இடதுபுறமாக வாகனத்தை செலுத்துதல். வீதி சமிக்கைகளை கடைபிடித்தல். நிதானமற்ற சந்தர்ப்பத்தில் வாகனத்தை செலுத்துவதை தவிர்த்தல். வாகனம் ஒன்றை முந்தும் போது வீதி சட்டங்களை கடைபிடித்தல். வேக கட்டுப்பாட்டை அனுசரித்து வாகனத்தை செலுத்துதல். பிரதான இடங்களில் வாகனத்தை மெதுவாக செலுத்துதல். நடைமுறையில் உள்ள வாகன சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருத்தல். பொது போக்குவரத்து வாகனங்கள் பேருந்து, புகையிரதம், கப்பல், ஆகாய விமானம். அதே மாதிரி தனிப்பட்ட போக்குவரத்து வாகனங்கள் எவை என்றால் துவிச்சக்கர வண்டி, மகிழுந்து, மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி அவைகளெல்லாம் தனிப்பட்ட வாகனங்கள். பொது போக்குவரத்து சாதனங்களுடைய அனுகூலங்கள். குறைந்த செலவில் பயணிக்க முடியும். அந்த மாதிரி அதிகளவானோர் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியும். நேர சூசிப்படி செல்லும். பொருட்களை நாங்கள் அதில் கொண்டு செல்லலாம். கூடிய அளவில் பாதுகாப்பாக பொருட்களை கொண்டு செல்ல முடியும். எவரும் அதில் பயணிக்க முடியும். பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய நெற்பழக்கங்கள். வரிசையில் நின்று வாகனத்தில் ஏறுதல். தேவையானவர்களுக்கு உதவி செய்தல். வயோதிபர், கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தையுடன் வருபவர்கள், இயலாதவர்கள் போன்றோருக்கு ஆசனத்தை வழங்குதல். பயணச்சீட்டினை பெற்று பயணித்தல். டிக்கெட் எடுக்கணும். அமைதியாக பயணம் செய்தல். மற்றவர்கள் இடையூறு செய்யாமல். பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணிக்கும் போது செய்யக்கூடாதவை. கழிவுகளை உள்ளே கொட்டுதல். மீதி பலகையில் நின்றவாறு பயணம் செய்தல். உரத்த குரலில் நாங்கள் கத்தி கதைக்கிறது. வாகனங்களில் வாசகங்களை எழுதுதல். தலையை நீட்டியவாறு பயணம் செய்தல். அதே மாதிரி வீதி குறியீடுகள் கொஞ்சம் பார்ப்போம். முன்னால் வலப்பக்க வளைவு. முன்னால் ஒளிச்சமிக்கைகள். முன்னால் இடப்பக்கமாக கொண்டையூசி வளைவு. முன்னால் வலப்பக்கமாக கொண்டையூசி வளைவு. டி சந்தி முன்னால். இரட்டை வண்டி பாதை முன்னால் முடிவடைகின்றது. முன்னால் குறுக்கு வீதிகள்.
முதலாவது பக்க வீதியை வலப்பக்கமாக கொண்டு அடுத்தடுத்து வரும் சந்தி. முதலாவது பக்க வீதியை இடப்பக்கமாக கொண்டு வரும் சந்தி. அபாயகரமான ஏற்றம் முன்னால். அபாயகரமான சரிவு முன்னால். வழுக்கும் வீதி முன்னால். இடமிருந்து வரும் வாகனம் முன்னால் இணைகின்றது. வலமிருந்து வரும் வாகனம் முன்னால் இணைகின்றது. முன்னால் பாதை வேலை நடைபெறுகின்றது. பாதுகாப்புடைய புகையிரத கடவை முன்னால். பாதுகாப்பற்ற புகையிரத கடவை முன்னால். கீழே இதில் தண்டவாளம். முன்னால் சிறுவர் கடவை. முன்னால் சுற்றுவளைவு. ஒடுக்கமான பாலம் முன்னால். முன்னால் இடப்பக்கமாக இரட்டை வளைவு. முன்னால் வலப்பக்கமாக இரட்டை வளைவு. முன்னால் கற்பாறைகள் விழும். முன்னால் பாதசாரிகளின் கடவை. ஓடத்துறை ஒன்றிலுள்ள வீதி முன்னால். முன்னால் வழிவிடவும். முன்னால் நிறுத்தவும். வைசந்தி முன்னால். வீதி முன்னால் ஒடுங்குகின்றது. முன்னால் பஸ் வண்டி ஒழுங்கை. முன்னால் துவிச்சக்கர வண்டி ஒழுங்கை. யானை சாலையை கடக்கக்கூடும். முன்னால் துவிச்சக்கர வண்டி கடவை. மந்தை அல்லது வேறு விலங்கு முன்னால் பாதையை கடக்கக்கூடும். இனி நாங்கள் என்னென்னு சொன்னால் ஒளிச்சமிக்கை விளக்குகள் இருக்கா பார்க்கலாம். இதில் சிவப்பு நிற விளக்கு வாகனத்தை நிறுத்துக என்று இருக்கும். அந்த நேரம் வாகனம் நிற்கணும். அதே மாதிரி செம்மஞ்சள் விளக்கு எரிஞ்சிச்சு என்று சொன்னால் அல்லது மஞ்சள் விளக்கு எரிஞ்சிச்சு என்று சொன்னால் வாகனம் புறப்பட தயாராகுக. வாகனம் புறப்படுவதற்கு ஆயத்த நிலையில் இருக்கும். அதே மாதிரி பச்சை விளக்கு எரிஞ்சிச்சு என்று சொன்னால் வாகனத்தை புறப்பட்டு செல்க என்று கூறினால் நாங்கள் வாகனத்தை கொண்டு போகலாம். அதே மாதிரி இதில் சிவப்பு மனிதன் தோன்றினால் பாதசாரிகள் வீதியை கடப்பதற்கு தடை. பச்சை மனிதன் தோன்றினால் பாதசாரிகள் வீதியை கடந்து செல்லலாம் என்றதை இந்த குறியீடுகள் குறிக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா போக்குவரத்து போலீஸாரின் சமிக்கைகள். இது முன்னால் வரும் வாகனங்களை நிறுத்துக. பின்னால் வரும் வாகனங்களை நிறுத்துக. முன்னாலும் பின்னாலும் வரும் வாகனங்களை நிறுத்துக. முன்னோக்கி வருக. முன்னோக்கி வருக. மாணவர்களே, நாங்கள் இந்த காணொளியில் போக்குவரத்து என்ற கருப்பொருளில் பல்வேறு விடயங்களையும் பார்த்து நாங்கள் அதே மாதிரி இதுக்கான வினா விடைகளை அடுத்த காணொளியில் நான் இடலாமண்டு இருக்கிறேன். அதே மாதிரி தரம் 4 தரம் 5 அதுக்கு அவற்றிற்கான பாடத்திட்டங்களை இதில் போடலாமன் இருக்கிறேன். இதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. உங்களோட எதிர்கால தேவைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.